ஹாய் மச்சேஸ், நம்ம 12 ஜோதிர்லிங்க பயணத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 4 கோயிலில் நம்ம ரெடி பிளான் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னா கேதார்நாத்துக்கு தான் போயின்னு இருக்கோம். ஹாய் மச்சீஸ், குட் மார்னிங். என்னன்னு பார்த்தா கொஞ்சம் படுக்க வச்சுருக்காங்க. இப்போலாம் வந்து ஜென்ரலாக வாஷ்ரூம் பார்க்குறேன், ஃபுல்லு வாஷ் அவுட்டு. எது பார்த்தா மேலே ஏறி பார்த்துட்டு இருக்கிறது யாரோ. சரி கிட்ட வர இங்கே அந்த மலை ஜூஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஓகே, ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தால் அங்கே நிறையா புக்கிங் சென்டர் இருக்குது. நீங்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சமோசா மசாலா வாங்கி கொடுத்தேன். ரைட் மேலே பஸ்லேருந்து இறங்க வச்சுட்டு பின்னால் ஒரு பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே போகிறப்போ வியூஸ் எல்லாம் பாருங்கள், இங்கே எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. பஸ்ஸில் பக்கத்தில் பாப்கார்ன் சேல் பண்ணலான்னு பார்த்துன்னு எங்கே பார்க்கலாம். ஃபுல் க்ரீனிஷ், லைட் க்ரீனிஷ். என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. இதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்துட்டே இருக்கணும் போல, கண் ஃபுல்லாக ரசிச்சுட்டு இருந்தேன் நான் இதெல்லாம் பார்த்து. வீடியோ பண்ணி பார்த்து யாருன்னா திட்டினாங்கன்னு தெரில. டக்குன்னு இப்போ நான் செடி கூட வாங்கி வரல. இப்போ இங்கே எப்படி நம்ம பிளான் பண்ணுறது? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், குட் மார்னிங். ஏன் இல்லை சீக்கிரம் எழுந்துங்கண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலுக்கு ஏதோ டச் ஆகிருந்துச்சு. என்னன்னு பார்த்தா கொஞ்சம் படுக்க வச்சுருக்காங்கோ. பாப்பாவை நல்லா தூங்கி இருந்துச்சா, சரின்னு சைலண்ட் ஆகிட்டேன். அப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டு மேலே தான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கினேன். அப்புறம் எழுந்து வாஷ்ரூம் போகலான்னு வந்து ஜென்ரலாக வாஷ்ரூம் பார்க்குறேன், ஃபுல்லு வாஷ் அவுட்டு. ஐயாச்சி அப்படின்னு நினச்சிக்கினேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் தான் ஏசி கோச் இருந்துச்சா, ஏசி கோச்சில் வந்து வாஷ்ரூம் போயிட்டு அப்புறம் நம்ம சீட்டுக்கு போயிட்டேன். இன்னும் என்ன பண்ணுறது, வாங்க போகலாம். மார்னிங் காற்று செம்மையாக இருந்துச்சா, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துனே இருந்தேன். இந்த பாருங்க பிளேஸ் எப்படி இருக்குது மார்னிங். அப்புறம் வந்து பார்த்தா மேலே ஏறி பார்த்துட்டு இருக்கிறது யாரோ. சரி தூங்கின்னு இருக்காங்க, தூங்கிட்டோன்னு நினச்சிக்கினேன். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, ஹரித்வார் வந்துச்சு லாஸ்ட்டில். சரி வாங்க, காய் வச்சு நீங்கள் துணியை விட்டுருக்குவோம்ப்பா. அதுக்கப்புறம் அந்த துணியை எடுத்துக்கின்னு கரெக்டாக வந்துச்சு ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷன். கிட்ட வர இங்கே அந்த மலை ஜூஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம ஹரித்வாரில் வந்து இறங்கிட்டோம். சரி வாங்க வெளியே போயிட்டு பஸ் செக் பண்ணலாம். பஸ் எடுக்குது, சாப்பிட்டு கிஃப்ட் அப்புறமா ஸ்லோவாக போகலாம். ஹரித்வாரில் வந்து இறங்கின உடனே மழை வந்து இருக்குப்பா. இது என்னன்னே தெரியல, நம்ம போகிற இடத்துல இறங்கினப்பெல்லாம் மழை வருது. இதெல்லாம் சிவாப்பா நீ வந்து நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணுறதா என்ன எதுவுமே தெரியல. ஆனாலும் நல்லது தான், மழை வர நல்லது தானே. ஓகே, அதை கேட்டு இருக்காரு. ரெயின் கோட் ஏது சரி வாங்க முன்னால போகலாம். பஸ் ஸ்டாப்னா சொல்லுங்க. ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்து ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குப்பா. மழை வந்து நிற்குது, உங்களுக்கு தெரிதான்னு தெரியல. கேமராவில் தெரிஞ்சுன்னு, ஆனால் மழை வந்து நிற்குது, தூரல் போட்டு. நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தால் அங்கே நிறையா புக்கிங் சென்டர் இருக்குது. நீங்கள் கேதார்நாத்துக்கு போகிறதுக்கு நான் இங்கே ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்லான்னு கல்லூரியில் வந்து அண்ணா கிட்ட 2 பூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பிளேட் 45 rupees. நம்ம அண்ணாக்கு வாங்கி கொடுத்தல, ஸோ 90 rupees. அப்புறம் ஒரு அண்ணா இருக்கிற கஷ்டப்பட வாங்கி கொடுத்து சொன்னாங்களா. அதுக்கப்புறம் நானே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சமோசா மசாலா வாங்கி கொடுத்தேன். அங்கே பாருங்கள், அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஹாய் மச்சீஸ், எனக்கு என் அப்பா வேற ஒன்றும் மூலியமாக சொல்லியிருக்காங்க, பஸ்ஸில் இருக்கவங்க எப்பவுமே நம்ம கிட்ட காசு இருந்துச்சுன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துரு அப்படின்ட்டு. அதனால ஸோ நம்மளும் அதே நன்மையில் தான் இருக்கும். அவங்க பஸ்ஸுக்கு நிறைய கூட கேட்டிருந்தாங்க, சரி வாங்கிக்கோங்க, நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். சரி வாங்க, இப்போ நம்ம பஸ் ஸ்டாப் தான் போயிட்டு இருக்கோம். இப்போ இங்கேருந்து சோன் பிரயாக் பஸ் ஏறலாம். ஓகே, சோன் பிரயாக் பஸ் ஏறலாம். பஸ் ஸ்டாண்ட் வந்தால் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸே இல்லை, வெளியே போப்பா அப்படின்ட்டாங்க. வெளியே வந்தால் அங்கே லைனாக நின்று இருக்கு பஸ்ஸு. அதுக்கப்புறம் பஸ் ஏறி ஒரு நல்ல சீட்டாக பார்த்துட்டு ஏறி உக்காந்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரைட் மேலே பஸ்லேருந்து இறங்க வச்சுட்டு பின்னால் ஒரு பஸ் இருந்துச்சு. அங்கே போய் ஏறி உட்கார வச்சிட்டாங்கோ. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அது ஃபஸ்ட்டே நாங்கள் நான் போய் உட்காந்துருக்கோங்க அப்படின்னு நினச்சிக்கின்னு இந்த பஸ்ஸில் வந்து தப்பான இடத்துல உக்காந்துட்டோம். அப்புறம் பஸ்லேயே ஒரு கால்டு மாதிரி கொடுத்து காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க. சோன் பிரயாக் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 550 rupees ஆச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே போகிறப்போ வியூஸ் எல்லாம் பாருங்கள், இங்கே எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. ஹாய் மச்சேஸ், நீங்கள் பஸ்ஸில் பக்கத்தில் இருக்கவங்க பாப்கார்ன் சேல் பண்ணலான்னு பார்த்துன்னு இருக்கேன். என்ன பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய், ஹரித்வார். ஹரித்வார்லேருந்து வந்து இருக்காங்க. அவங்க வீடு என்ன தான் இருக்காங்க.
ருத்ருப்ரயாக் போயிருக்காங்களா அவங்க. ஓகே ஸோ ஓகே தேங்க்யூ. அவங்களுக்கு வேணாவா வேற என்ன கேட்கலாம். ஓகே இங்கே போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ ஹாய் பண்ணி ப்ரோ ஹாய் யூ அவங்க தட் பாய் ஆல்சோ கேம் டு கேதார்நாத் வித் மீ. எல்லாமே கேதார்நாத் இருக்காங்க. நம்மளும் கேதார்நாத் தான் போயின்னு இருக்கோம். சரி வாங்க பரவாயில்ல மீட் பண்ணலாம். பாப்கார்ன் சேல் ஆகுது. சேல் ஆகுது நம்மளே சாப்பிடலாம். ஆனாலும் ட்ரை பண்ணலாம். ஓகே வேற லெவல்ல இருக்குமா. நீங்களா பார்த்தீங்கன்னா புஷ் எடுத்து மறக்காம நான் வீடியோ போஸ்ட் பண்றது எல்லாமே மிஸ் பண்ணாம பாருங்க. பிளேஸ் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கு. பாக்குறப்போ மைண்டு செம்ம பீஸ். ஃபுல் கிரீனிஷ் லைட் கிரீனிஷ் ஃபுல் கிரீனிஷ் லைட் கிரீனிஷ் ஃபுல் கிரீனிஷ் லைட். அப்புறம் நான் பஸ்ஸில் சீட்டு தப்பாக உக்காந்துட்டேன். நான் ஆப்போசிட்டில் உக்காந்துருக்கணுமா இருந்துச்சு. அப்படிங்கிற வியூஸ் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு பையன் இந்திக்கார பையன்கிட்ட பேசி பையா ப்ளீஸ் இண்டிகா வாப்பான்னு சொல்லிட்டு அவனை அப்படி காமிச்சிட்டு நான் இண்டிகா வந்து உக்காந்துக்கினேன். இண்டிகா பாருங்கள் வியூஸ் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. நான் சீரியஸாக பார்த்துட்டே வந்து எனக்கு ஒரு மாதிரி பீஸாக செம்மையாக என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்துட்டே இருக்கணும் போல், கண் ஃபுல்லாக ரசிச்சுட்டே இருந்தேன் நான் இதெல்லாம் பார்த்து. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வியூஸ் எல்லாம் நீங்களும் பார்த்து கண் ஃபுல்லாக ரசிக்க முடியும். ஓகே அப்படியே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த ட்ராவல் பண்ணுற கேப்பில் மைண்ட் ஃப்ரீயாக இருந்துச்சு இல்லையா, 1200 வின் பண்ண கேமில். பெரிய பெரிய காடு தாண்டி கடலை தாண்டி மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். யார் அழைப்பது யார் அழைப்பது யார் குரல் இது, காதருகினில் ஏன் ஒலிக்கு. ஹை மச்சீஸ். அப்புறம் 1 o'clock ஆயிடுச்சா, இன்னும் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு 7 மணி ஆகும். நாங்கள் அப்போ பசிக்குது விக்கி இப்பயே சாப்பிட்றா அப்படின்னு நினச்சிக்கின்னு ஒரு மேகி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். நம்ம அங்கிளும் மேகி போட்டுன்னு இருந்தார். மேகிக்கு 50 rupees ஆச்சு. அதுக்கப்புறம் காசு பே பண்ணுறப்போ ஒரு பிஸ்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க 10 ரூபா கொடுத்து. அதுக்கு டோட்டலாக நம்மளுக்கு 60 rupees ஆச்சு. யாருன்னு தெரியல, டக்குன்னு குறைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே சாப்பிட்டு போகிற வழியில் ரோடில் காஞ்சா செடி எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. அது எல்லாமே காஞ்சா செடி தான். அப்புறம் ஒரு பக்கம் நம்ம ஒண்டியாக போயின்னு இருக்குமேனு ஃபீல் பண்ணுறப்ப தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம எங்கே ஒண்டியாக போயின்னு இருக்கோம், நம்ம கூட இந்த மலை அந்த ரிவர் எல்லாமே நம்ம கூட ஃபாலோ பண்ணினே வந்து இருக்கு. நீ எங்கடா இருக்கு ஒண்டியாக இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போகிறதுக்கு பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் ஒரு இடத்துல பஸ் நிற்க வச்சிட்டாங்க. எங்கேயாடா நிற்க வச்சிருக்காங்கன்னு தெரியும் பார்த்தா பின்னால் பார் இருக்குது. பஸ்ஸில் தண்ணி போயில பாரில் சர்க்கரை இருக்காங்கப்பா. டைம் பார்த்தா 6 மணி ஆகுது. 6 மணி ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் சோன் பிரயாக். இப்போ வாங்க கீழே இறங்கலாம். சோன் பிரயாகில் வந்து இறங்கிட்டு மேலே தான் எனக்கு ஞாபகமே வருது, நம்ம இன்னும் ஃப்ளவரே வாங்கல.
ஹாய் மச்சீஸ், இங்கே வந்துட்டு நியர்பை நெஸ்ரி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணின்னு இருக்கேன். எங்கேயுமே இல்லைப்பா. இங்கே வந்து கீழே வரைக்கும் போகணும். இப்போ நான் செடி கூட வாங்கி வரல. இப்போ இங்கே எப்படி நம்ம பிளான் பண்ணுறது? இது வரைக்கும் தலைவில் எடுத்துது. அதனால இப்போ என்ன பண்ணலான்னுக்கிறேன், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இல்லை போகிற வெளியே இங்கே என்ன செடி பிச்சுன்னு போயிட்டு அந்த செடிக்கான காசுக்கு யாருன்னு ஹெல்ப் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்னா செடி நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறோம். அப்படின்னா இங்கே எவ்வளோ செடி இருக்குது பாருங்க. இங்கே இவ்வளோ செடி இருக்குது, பின்னால் அவ்வளோ செடி இருக்குது. அதுலேருந்து என்ன ஒன்று பிச்சை ஏதாவது பண்ணணும். ஏன்னா எங்கள் செடி கடையில் நேசரி இருந்தால் தான் நம்ம போயிட்டு பிளான் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை. அப்படி இல்லைன்னா பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. சரி வாங்க ஃபஸ்ட்டு அங்கே முன்னால் போயிட்டு லக்கேஜ் கேக்கெல்லாம் வச்சு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் மச்சீஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:02 எப்படி இருக்குது பாருங்கள் பின்னாலெல்லாம். 7 மணியாக கூட இன்னும் இருட்டாகல. நீங்கள் எத்தனை மணிக்கு இருட்டாகுதுன்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்கிறேன். சரி வாங்க இப்போ கோரிக்குண்டில் போயிட்டு ஜீப் எடுத்துன்னு சரி இப்போ போய் ஜீப் ஏறி கோரிக்குண்டுக்கு போகலாம். அங்கே லக்கேஜ் வைக்கிறதுக்காக. ஹாய் மச்சீஸ், இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இங்கே சோன் பிரேகாலே லாக்கர் ரூமில் பேக் வச்சுட்டு தேவையான திங்ஸ் சின்ன பேக்கில் போட்டுன்னு நம்ம இப்போ மலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். இங்கே ஒரு லாக்கர் ரூம் பார்த்துருக்கேன். வாங்க அவங்க கிட்ட போய் கேட்கலாம் எவ்வளோ என்ன அப்படின்னு. ஹாய் மச்சீஸ், நம்ம பிரதர் தான் எங்கள் லாக்கர் ரூமில் லாக்கர் வைக்கிறது. ஹாய் ப்ரோ. இப்போ நம்ம இங்கே வந்து கேட்டேன் லாக்கருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, 48 hours 100 rupees ஆகுது அப்படி சொன்னாங்க. ஓகே நம்ம இங்கே லாக்கர் ரூமில் பேக் வச்சுட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட். அப்புறம் நான் இதுக்குன்ட்டே ஒரு சின்ன பேக் எடுத்துகிட்டு வந்தேன்னா நம்ம இங்கே ட்ரக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்து அந்த சின்ன பேக்கில் போட்டுன்னு செப்பரேட் பண்ணிவிட்டு பேக் லாக்கரில் வச்சுட்டு ஃபைனலி நம்ம ரூம் பண்ணி டோக்கனை வாங்கியாச்சு. இப்போ நம்ம பேக் வச்சு போயினே இருக்கலாம். நம்ம பையா தான் நம்ம கொடுத்துருந்து 100 rupees ரூம். ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம கேதார்நாத் பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா விற்கிது கையில் பாப்கார்ன்ன்றியே, மேலே போகிறப்போ விற்கிறது. ஏன்னா மேலே போகிறப்போ 100 ரூபானா யாருனா வாங்கிக்கிறவங்க வந்தா. அதனால 100 ரூபா 4 இருக்குது விற்றுட்டு போயினே இருக்கிறது தான். சரி வாங்க மலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃபஸ்ட்டு இப்போ இங்கேருந்து கோரிக்குண்டு போனோம். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து பயணம். கோரிக்குண்டு போகிறதுக்கு ஜிபியில் போனோம் இல்லையா. சரி ஜிபி எடுத்து எங்கே போகணும்னு சொல்லிட்டு போனோம். அப்படிக்கா போனாங்க அந்த பிரிட்ஜு தாண்டி அப்படிக்கா போனோம். ஹாய் மச்சீஸ், இப்போ வண்டியில் போகலாம். வண்டியில் போகிறதுக்கு வண்டியில். ஹாய் மச்சீஸ், இப்போ நம்ம வண்டியில் போயின்னு இருக்கோம். போய் கண்டிப்பாக என்ன எப்ப பாரு காடு மலைன்னு எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டே தான் இருக்க. சில ஃபீலிங்ஸை வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த காடு, அந்த மலை, அந்த ரிவரோட சவுண்டு, பேட்ஸு. சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮಃ. ಹತ್ತು ದಳದ ಕಮಲದಲ್ಲಿ ಹತ್ತಿ ಬಂದ ಲಿಂಗವೇ ಮದ್ಯಪಾನ ಲಿಂಗವೇ ಸತ್ಯ ಶಿವಲಿಂಗವೇ. ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಶಿವಾಯ. ஜீப்பில் போகிறப்போ டிராஃபிக் லைட் இருந்துச்சா, பின்னால் அவங்க எல்லாருமே சிவம் நம்ம சிவாயா சொல்லினே இருந்தாங்களா. அப்புறம் எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம ஏன் சிவாப்பா பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லிரிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு அந்த பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்கள ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா சிவாய நம ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ಶಿವಾಯ ನಮಃ. 12 ದಳದ ಕಮಲದಲ್ಲಿ ಆತ್ಮಜ್ಯೋತಿ ಲಿಂಗವೇ ಮದ್ಯಪಾನ ಲಿಂಗವೇ ಸತ್ಯ ಶಿವಲಿಂಗವೇ. ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮಃ. ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ. பஸ் நான் பாடினது பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் ஒரு பாட்டு பாடுறோம் வீடியோ பிடி அப்படின்னு சொன்னாங்களா. சரி ஓகே பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட சொன்னாங்க. அவங்க எனக்கு லிரிக்ஸ் சொல்லி கொடுக்காம பாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. देशा में भोला भरी रे बजरिया
झुमकी लाए हैं उधार झुमकी पहने गोरा बानी रे दुल्हनिया. அப்புறம் பாடிட்டே இருந்தாங்களா, எனக்கு இது எப்படா நிற்க வைக்குவாங்க, நானும் எவ்வளோ நேரம் தான் பிடிச்சினே இருக்கிறது, இப்படி கை வர வலிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு, எனக்கு அப்படியே பிடிச்சினே இருந்து. ஹாய் மச்சீஸ், ஃபைனலி கூப்பிட்டு வந்து கௌரி கவுண்டில் விட்டுட்டாங்க. இங்கே ரோட்ல தண்ணி போயின்னு இருக்குப்பா, ஷூவெல்லாம் நெஞ்சிரும் போல மலை ஏறதுக்குள்ள. என்ன பண்ணுறது, செருப்பர் அதிலே விட்டு வந்துட்டேன் நான். விட்டதுக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்துக்கலாம் வாங்க. என்னடா பாருங்க, டர்னில் வந்து இருக்காங்க. அவங்க காத்தால ட்ரக் பண்ணுறாங்க, போய் பார்க்கலாம். நம்மளால ஆச்சுன்னா இப்போ என்ன ஏறினா இப்போ ஏறலாம். அப்படிலாம் நம்மளும் நைட் டைம் இல்லையா, குதிரைலாம் வீட்டுக்கு கொண்டு போயின்னு இருந்தாங்க. நாங்கள் நைட் டைமில் மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஜாலியாக. ஹாய் மச்சீஸ், போகிறதுல நான் விட்டு போகிறதே வேலையாக போயிட்டு பாப்கார்ன் கவர் அவங்க வீட்டே விட்டு வந்துருக்கோம்ப்பா. அதுதான் சேல் பண்ணலான்னு நினச்சேன்னே. போட்டு விடுங்க, அவங்க யாருன்னா கொடுத்து சாப்பிட்டோம், வேறு என்ன பண்ணுறது. திரு அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த வண்டி போயிட்டுருப்பாங்க. பாப்கார்ன் மிஸ் பண்ணிட்டேன். போகிற வேலை வேறு தான் வாங்கி தான் சேல் பண்ணேன். அப்புறம் வந்துனே இருக்கிறப்ப அவங்க டூ யூ வாண்ட் ஹார்ஸ் ரைட் அப்படின்னு கேட்டாங்களா. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்போ அதுவும் அவங்க எவ்வளோ தூரம் தான் ஃபுல்லு டாப்பு கேத்தனத்து போயிட்டு வரைக்கும் வருது இந்த டிராக்டரு. அங்கே பாருங்கள், ஏற்ற முடியாமல் ஏற்றி ட்ரை பண்ணிருக்கோம். மலை ஏறி போகிற வழியில் எல்லாமே இப்படி தான்ப்பா, பாதி வரை தூரத்தில் தண்ணி வந்தே இருக்குது. நான் ஷூ கழட்டி கையில் வச்சுக்கினேன், ஷூ நெஞ்சிரும் அப்படின்ட்டு. இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்குது, கேதார்நாத் டெம்பிள் ரீச் பண்ணேன். இன்னும் 14 கிலோமீட்டர் ஹே, 14 கிலோமீட்டர் கழிச்சுனேலா. ஓகே, 14 கிலோமீட்டர் போல்டு கிட்ட நம்மளுக்கு ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மலை ஏறி போகிறப்போ ஒரு பக்கம் மலை வந்துனே இருக்குப்பா. மலையில் நெஞ்சினே தான் நான் மலையே ஏறினேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock. பஸ் எடுக்குது, டீ குடிக்கலாம் நமக்குப்பா. இங்கே பாருங்க, பிரதர்ஸ் எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ப்ரோ ஆய் போல பை. அப்புறம் பயங்கரமாக குளிர், அதனால ஒரு டீ ஒரு பிஸ்கட் ஆர்டர் பண்ணேன். டீ 30 ரூபா, பிஸ்கட் 20 ரூபா, 50 ரூபா ஆயிடுச்சு. அதுதான் போயின்னு இருக்க, தண்ணி பண்ணி வச்சுட்டு எல்லாம் ஃபுல் பேக் பண்ணி நீங்கள் பிறகு அங்கே போகலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் பாகு, ஒரு பக்கம் காற்று, எல்லாம் மிக்ஸ் ஆச்சு அடிச்சுன்னு இருக்குங்க. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. 75% மலை ஏறிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் முடியல. அதுக்கப்புறம் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி ஏறினேன். ஒரு லெவலுக்கு போயிட்ட அப்புறம் பின்னால் திரும்பி பார்க்குறோம், யாருமே இல்லை. முன்னால் பார்க்குறோம், யாருமே இல்லை. ஒண்டியாக ஏறி போயின்னு இருக்கேன். நம்ம சிவாப்பா கூட இருக்காருன்னு நினச்சிக்கின்னு மனசில் சிவாப்பா பாட்டு பாடின்னு சிவாப்பாவே நினச்சிக்கின்னு ஜாலியாக ஏறி போயின்னு. சிங்கிள் பர்சன் வித் சிவாப்பா மீ. அங்கே வெயிட்டாக போயின்னு இதெல்லாம் மேய்க்கும். நீங்கள் மலை ஏறப்ப பார்த்து உஷாராக தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு இருங்க, ஓகேவா? எல்லா இடத்துலையும் பார்த்து எங்கே பாரு தண்ணி போயினே இருக்கு. ஷூவே ஃபுல்லாக நெஞ்சிச்சு. தண்ணி வர எவ்வளோ சில்லுன்னு. Is Kala Bhairav. Kala Bhairav coming from Kedarnath Kal Bhairav. Trekking करता हो that boy. அப்புறம் அங்கே ட்ரைபாட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பிளேஸு. இன்னும் காத்தாலெல்லாம் பார்த்தீங்கன்னா குஷி ஆகிடுவீங்க நீங்கள். ஹாய் மச்சீஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1:30 மணி மேலே ஆகுது. இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குதுப்பா. எப்பா எப்பப்பா எங்கள் அம்மா எங்கே போனாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு ஒரு டென்ட் எடுத்துன்னு தங்கி ரெஸ்ட் எடுத்துன்னு காற்றுலேருந்து தண்ணி கிண்ணெல்லாம் ஊற்றின்னு அதுக்கப்புறம் பீஸாக போயிட்டு நம்ம அப்பாவை பார்க்க வேண்டியது தான். ஓ, நம்ம அப்பாவை பார்க்குறதுக்கு இல்லை கூட கஷ்டப்படலாண்ணா, அதில் என்ன பூஜனை இருக்குது சொல்லு. நம்ம அப்பா இல்லவோ நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்துருக்கு எது சொல்லுங்கள். என்னை எதுக்கோ தயாரிப்பு பற்றின இருக்காரு, அது வந்துட்டு பக்கா தருது. அது இன்னும் கொஞ்ச நாளில் வெயிட் பண்ணால்
உங்களுக்கும் தெரியும் அது எதுக்குன்ட்டு. ஓகே, இதுதான் டென்ட் வேணும்னா எல்லாருக்கும் 500 ருபீஸ் சிங்கிள் பர்சன். ஹாய் மச்சீஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:15 ஆகுது. நம்ம 8 மணிக்கோ 7:45 ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்து 2:45 கூட நம்ம போய் ரீச் பண்ணல. மழை வந்து இப்போ நம்ம இப்போ இங்கே வந்தால் தெரியுமா, இங்கே மேலே உட்காந்துருந்தோமா, மழை வந்துச்சு சொல்லிட்டு நம்ம அண்ணாங்க வந்தாங்க. அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துருந்தேன். தேங்க்யூ பை ஃபார் ஹெல்ப் திஸ். அண்ணா அவங்களுக்கு ட்ராவல் பண்ணிருக்கோம் சொல்லியிருந்தாலும் 200 கொடுத்தாங்க. தேங்க்யூ பை, இஃப் வில் ஹெல்ப் மை எக்ஸ்பென்ஸ் அண்ட் ட்ராவல் டு another temple and buy 2-3 this time it means this amount का मैं buy 2-3 your नाम का इधर प्लान करना. ओके पुनीत सर. Okay, thank you for this giving for helping for me. Thank you, bhai. This is for our mother. Okay, I leave to temple. Sir, we rest. Okay, bye, sir. Thank you for the help. Nice. Thank you for. Okay, bye, bye, sir. Bye. Hi, மச்சீஸ். நம்ம அவங்க பிரதர்கிட்ட அப்படியே கொஞ்ச நேரம் பேசினே இருந்தேன்னா, அதுக்கப்புறம் அவங்க நம்பர்லாம் கொடுத்துட்டு, நீ லக்னோ வந்தால் மறக்காமல் எனக்கு கால் பண்ணு, எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன், உனக்கு எங்கே வேணுமோ நானே கூட்டிட்டு சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லு க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி ட்ராவல் பண்ண வந்திருக்கேன், என்கிட்ட எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இது பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி என்னால் முடிஞ்ச அமௌண்ட் நான் தரேன் சொல்லிட்டு நம்மளுக்கு 200 ரூபா கொடுத்தான். அவங்க கேட்டாங்க என்கிட்ட, உனக்கு எவ்வளோ வேணும் சொல்லி நான் தரேன் அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் தர்றது உங்கள் இஷ்டம், அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோன்னா கொடுங்க, நீங்கள் 1 ரூபா கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அவங்க நம்மளுக்கு 200 கொடுத்தாங்க. சரி வாங்க, கிட்ட வந்துட்டோம், இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. மேலே போயிட்டு எதனா ஒரு டென்ட் எடுத்து ஸ்டே பண்ணலாம். ஓகே, மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம்ப்பா. இங்கே இவ்வளோ நேரமாக மழை வந்துச்சு உக்காண்டு இந்த சைடில். ஓகே, மேலே போகலாம் வாங்க. இவ்வளோ கஷ்டப்படுற விக்கி பார்த்து தான் பண்ணி விடுங்க விக்கிக்கு. ஓகே, நீங்கள் இப்போ இந்த வீடியோ நோட் பண்ணால் தெரியும், அந்த மேகம் ஒரு பாசம் இருக்குது, அந்த காற்றுல எப்படி போகிறது, ஒயிட் கலரில் இருக்குது அவங்களுக்கு அந்த மேகம் பாஸ் ஆகுது. ஓகே, நான் போகிற வீடியோலாம் மறக்காமல் பாருங்கள், இன்னும் நாளைக்கு தான் உங்களுக்கு மெயின் வீடியோவே இருக்கிறது. ஓகே, ஹாய் மச்சீஸ். யாருமே இல்லை, நான் ஒண்டி நடந்து போயின்னு இருக்கேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான டேக்கு இந்த வீடியோ இப்போ எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இனிமேல் பண்ணுறது நெக்ஸ்ட் டேயில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே வாங்க, டென்ட் எடுக்கலாம் உங்களுக்கு மறுநாள் வரும் வீடியோவில். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே.